நன்றி ஐயா. இவர் துறைமுக தமிழ்ச்சங்கத்தால் வளர்ந்து வளம் வருபவர். இன்பமான சொற்களை கோர்த்து ஆனந்தம் வழங்க வருகிறார். தமிழ்ச்சங்க செயற்குழு உறுப்பினர் திரு ஆனந்த் அவர்களை அறிமுக உரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி காளிதாஸ். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்ச்சங்கத்திற்கு எப்பொழுதும் ஆதரவும் நேரமும் நிதியும் ஊக்கமும் அளிக்கும் எங்கள் தமிழ்ச்சங்கத்தின் புரவலர் டிராபிக் மேனேஜர் அவர்களுக்கு வணக்கம். இன்று 4 புத்தகங்களை வெளியிட்டவுடன் அடுத்த ஒரு பெரும் பணியை ஆரம்பிக்க தயாராக இருக்கும் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கு வணக்கம். இங்கு நூல்களை வெளியிடவும் பெற்றுக்கொள்வதற்கும் அவற்றை பற்றி பேசுவதற்கும் வந்திருக்கும் மேடையில் வீட்டிற்கும் தொழிற்சங்க தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கு குழுமையுள்ள அனைவரையும் வரவேற்கிறோம். நான் இங்கு சிறிய அறிமுகம் செய்ய இருப்பது 2 புத்தகங்கள். நான் எடுத்துக்கொள்ளப் போவது 2 அல்லது 3 நிமிடங்கள் மட்டுமே. முதல் புத்தகம் மனிதனுக்குள் மனிதம். 2வது புத்தகம் தோளும் நரம்பும். மனிதனுக்குள் மனிதம் புத்தகத்தை நான் எப்படி புரிந்து கொண்டேன்? நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்க விழைகிறேன். நாம் அன்றாடம் கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஹார்ட்வேர் என்றால் என்ன, சாஃப்ட்வேர் என்றால் என்ன. தமிழில் வன்பொருள் மென்பொருள் என்போம். ஹார்ட்வேர் என்பது CPU, மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் மற்றும் பலவற்றை உள்ளடக்கியது. சாஃப்ட்வேர் என்றால் என்ன? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், MS ஆஃபீஸ் இருக்கும், MS விண்டோஸ் இருக்கும், கூகுள் குரோம் முதலியன இருக்கும். இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் என்பது உடலும் மனமும் போன்று, ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை. இந்த ஹார்ட்வேருக்கு உயிர் கொடுப்பது, சிந்திக்க வைப்பது, அதில் நாம் அப்லோட் செய்யும் இன்ஸ்டால் செய்யும் சாஃப்ட்வேர் மூலமாகவே. அதை போலவே மனிதனுக்குள் மனிதம் புத்தகத்தில் உடலின் ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் மருத்துவ ரீதியாக ஆசிரியர் விளக்குகிறார். பின்பு ஒவ்வொரு உறுப்பும் மனித தன்மையுடன் விளங்க எப்படி இயக்கப்பட வேண்டும் என்று மனித நேயத்துடன் விளக்குகிறார். உதாரணத்திற்கு நாக்கை பற்றி கூறுகிறார். நாக்கு என்பது என்ன? அது ஒரு சொல் வெளிப்பாட்டு கருவி. அது மனிதத்துடன் இருக்க வேண்டுமானால் அது பொய்யை உதிர்க்காமல் உண்மையை மட்டுமே உதிர்க்க வேண்டும். இப்புத்தகம் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம். இதை போலவே ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் விளக்கி கூறியிருக்கிறார். அடுத்த புத்தகம் தோளும் நரம்பும். இது இசை பற்றியது. இதில் இயற்கையில் உள்ள இசையை பற்றிய பல பரிமாணங்களை விளக்குகிறார். மேலும் அரசவைகளில் ஒலிக்கப்பட்ட இசை, யாழ் இசை மற்றும் பறை இசை. ஆனால் இன்று யாழ் இல்லை, அது வெவ்வேறு வடிவங்களில் இன்று உலவுகிறது. பறை இசை இன்று குறிப்பிட்ட சமூகத்தினால் மட்டும் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளில் மட்டுமே வாசிக்கப்படுகிறது. இவ்விரண்டையும் மீட்டெடுக்க வேண்டியது ஒவ்வொரு உணர்வுள்ள தமிழரின் கடமை என்று ஆசிரியர் முழங்குகிறார். புத்தகங்களை பற்றி விரிவாக பேச உள்ளார்கள். மனிதநேயமும் தமிழ் உணர்வும் பெருக இப்புத்தகங்களை அனைவரும் படியுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஆனந்த் அவர்களே. மனிதனுக்குள் மனிதம் புத்தகத்தை பற்றி உதாரணம் சொன்னார். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அருமை. தோலும் நரம்பும் பற்றி உதாரணம் சொன்னார். தோலும் வந்து வீரத்துக்கும், நரம்பு வந்து மகிழ்ச்சிக்கும் அப்படின்னு. ரொம்ப அருமை ஆனந்த். அவர் ஏற்கனவே வளர்ந்தவர் தான். தமிழால் நிறைய மேடைகளில் இது பண்ணுறதால அவர் வளர்ந்தவர் என்று நாங்கள் சொன்னோம். இவர் வந்து சந்திரசேகர் வந்து நிலவுன்னு சொன்னோம்ல, முழு நிலவு. அவர் பேரில் நிலவு இருக்கிறதால நிலவுன்னு சொன்னோம். நன்றி.